Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கான கொடுத்துருக்கோம். கண்டிப்பாகவே உங்களுக்குரிய காலேஜஸ்க்குரிய அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் நல்லபடியாக தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் லிங்க்குள்ளே போங்க. எப்பயும் போல் நீங்கள் லாகின் அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டோட அந்த டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் உங்களுக்கு. சரியா? அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், நம்ம எப்போதுக்குள்ளே போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவும் போடலை அப்படின்னா அந்த காலேஜுக்கு எவ்வளோ சார் நம்ம ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத நான் என்னாச்சும் பார்த்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதாவது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிடச்சிருக்கு, ஈசா காலேஜில் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11/9/2024 சரியா? இந்த டேட்டுக்குள்ளே 25,000 நம்ம கட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 25,000 நீங்கள் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து காலேஜ் ஃபீஸான்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து காலேஜோட இனிஷியல் பேமெண்ட். சரியா? இது வந்து காலேஜோட ஃபீஸ் கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஃபீஸே போடலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரியா? என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகணும் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு, 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிசி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இதில் இருந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லாமல் சரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக அவசியம். சரியா? ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஸாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், முக்கியமாக இன்கம் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது, ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரியா? அதே மாதிரி எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் காப்பி வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.